ஹைஸ் நான் ஜெசோனா. சந்தானம் நடிச்ச டிடி ரிட்டர்ன்ஸ் திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து அடுத்த பாகம் டிடி நெக்ஸ்ட் லெவல் இந்த படத்தை நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட இறுதி கட்டமும் வந்துடுச்சு. இப்படி இருக்க நிலையில இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போட்டோ வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன? இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகுது? இந்த படத்தை யார் தயாரிச்சிருக்கிறாங்க? இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க? இத பத்தி தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட பார்த்து நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்டா பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல சந்தானம் நடிச்ச படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் பாகம் டிடி ரிட்டர்ன்ஸ் திரைப்படம். இந்த படத்துல வந்து அதிக வெற்றி குடுத்திருக்குது. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட அடுத்த பாகம் எடுப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எடுத்திருக்காங்க. அடுத்த பாகம் தான் டிடி நெக்ஸ்ட் லெவல். இந்த படத்துல வந்து சந்தானம் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்தை யார் தயாரிக்கிறாங்க? எவ்வளோ பட்ஜெட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஷாரிகா என்டர்டெயின்மெண்ட்ஸ் மற்றும் தி ஷோ பீப்பிள் நிறுவனங்கள், இந்த 2 நிறுவனங்கள் சேர்ந்து பிரம்மாண்டமான பட்ஜெட்ல வந்து இந்த படத்தை வந்து தயாரிக்கிறாங்க. இந்த படத்தை தொகுத்து வழங்குறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் ஆர்யா தான். இந்த படத்துல நடிக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், சந்தானம். அப்புறம் இயக்குனர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேம் ஆனந்த். இவங்க தான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. முதல் பாகம் வந்து சூப்பரா இருந்து, அதிக வெற்றி குடுத்திருந்து, அடுத்த பாகம் நாங்க எடுக்கலாம்னு நெனச்சோம். ஏன்னா, இந்த படம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நடிச்சாங்கல்ல இந்த படம், டிடி நெக்ஸ்ட் லெவல். இந்த படம் வந்து சிறியவர்கள்ல இருந்து பெரியவர்கள் வரை இந்த படத்த பார்த்தா குலுங்கி குலுங்கி சிரிக்கலாம். அந்த மாதிரி ஃபன்னாவும் இருக்கும், த்ரில்லிங்கா இருக்கும் அப்படின்னு வந்து அந்த இயக்குனர் வந்து இந்த பேட்டி குடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன? அவ்ளோ பட்ஜெட்ல எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து முழுக்க முழுக்க சொகுசு கப்பல்ல வச்சும், ஒரு தீவு, அந்த தீவுல இருக்கிறது மாதிரி தான் இந்த படத்த வந்து தயாரிக்கப்பட்டிருக்குது. அதாவது சொகுசு கப்பல் சொல்லும்போது, அதுக்கு அதிக அளவு ப்ராப்பர்ட்டி தேவைப்படும். அதனாலயும் இந்த தீவுன்னு சொல்லும்போது, அது அதிக அளவு ப்ராப்பர்ட்டி போட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மிகப்பெரிய பிரம்மாண்டமான பட்ஜெட்ல வந்து சந்தானத்துக்கு எடுத்திருக்காங்க. அதாவது பிரம்மாண்டமான பட்ஜெட் சொல்லும்போது, இதுவரைக்கும் இந்த பட்ஜெட்ல வந்து எடுத்தது கிடையாதுன்னு நினைக்கிறேன், சந்தான திரைப்படத்துல. இதுல வந்து அதிக பட்ஜெட் போட்டு எடுத்திருக்கிறதாட்டு நம்ம இயக்குனர், தயாரிப்பாளர்கள் எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாட்டு இதுதான் அந்த கதை. சொகுசு கப்பல்ல வச்சும், தீவுல வச்சும் தான் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க எடுக்கப்பட்டிருக்குது. அடுத்ததா இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். முதல்ல இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்துல சந்தானத்துடன் சேர்ந்து கௌதம் வாசுதேவ் மேனன், செல்வராகவன், அப்புறம் இவங்க 2 பேருமே வந்து முக்கிய வேடங்கள்ல நடிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இவங்களுடன் சேர்ந்து கஸ்தூரி, யாஷி ஆனந்த் இவங்களும் நடிச்சிருக்காங்க. கூடவே மொட்ட ராஜேந்திரன், நிழல்கள் ரவி இவங்களும் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. அதனால இந்த படம் வந்து ரொம்ப ஃபன்னியா இருக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுகிறது மக்கள் மத்தியில. அதாவது இந்த படம் வந்து எப்போ இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த படம் வந்து மே மாசம் கடைசிக்குள்ள இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட இயக்குனர், தயாரிப்பாளர் எல்லாருமே தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த படம் வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே சொல்றாங்க. இந்த படம் வந்து முடு அதாவது முடிஞ்சு இறுதி கட்டத்துக்கு வந்துட்டு, இன்னும் ஒரு 2 சீன்கள் மட்டும் தான் எடுக்க வேண்டி இருக்கு அப்படி வந்து தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபக் குமார். அப்புறம் வந்து ஆஃப்ரோ இசையமைக்கிறாங்க. அப்புறம் வந்து பரத் தொகுப்பு, படத்தோட தொகுப்பு. அப்புறவு ஏ.ஆர். மேனன் கலை இயக்கத்திற்கும் பொறுப்பேற்றிருக்காங்க. அந்த கலை கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கணும். அதுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாருமே பார்ட்டா என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொரு ஆளும் இந்த படத்துல வந்து தொகுத்து வழங்குறாங்க. ஆனா நடிக்கிறதுல இதுல யாஷி ஆனந்த்லாம் வந்திருக்கிறாங்க. அதாவது முக்கியமான கேரக்டர் இல்ல, ஃபன் கேரக்டர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்ததாட்டு இன்னைக்கு சந்தானத்தோட பிறந்த நாள். அதனால தான் இந்த ஃபர்ஸ்ட் லுக் போட்டோ வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது சந்தானத்தோட பிறந்தநாளை முன்னிட்டு இருக்கட்டும் அப்படின்னு வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. போன படத்துலயும் வந்து இந்த படத்தோட தொகுப்பாளர் வந்து ஆர்யா தான். இந்த படத்துலயும் தொகுப்பாளர் ஆர்யா தான்.
அப்புறம் வந்து சந்தானத்த பத்தி சொல்லவே வேண்டாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தானம் வந்து முன்னாடி வந்து ஃபுல்லா காமெடி, ஆக்டிங் அந்த மாரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்ததா வந்து அவங்களுக்கு எப்போ வந்து பட வாய்ப்பு, ஹீரோவா நடிக்க வாய்ப்பு கிடைக்க ஆரம்பிச்சதோ, அப்போதுல இருந்து அவங்க சொல்லிட்டாங்க, "நான் வந்து இனி படம் நடிப்பேன். அதாவது ஹீரோவா தான் நடிப்பேன். இனி வந்து காமெடி ஆக்டிங்ன்ட்டு வரமாட்டேன்." அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. திடீர்னு இப்போ ரீசென்ட்டா கூட மதகஜராஜால வந்து சந்தானம் வந்து அதுல வந்து காமெடி ஆக்டிங் தான் விஷுவல் நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. அதாவது இந்த படம் வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்டதுனால, அதுல வந்து காமெடி ஆக்டிங்காட்டும் நடிச்சிருந்தாங்க. சந்தானம் வந்து ஆக்டராலாம் நடிப்பாங்க. அந்த மாதிரி மக்கள் மத்தியில வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா, இப்போ இருக்க நடிகர் சந்தானத்தோட விட, காமெடி சந்தானம் தான் அந்த அளவுக்கு மாஸா இருக்கும். நெறைய பட வாய்ப்பு கிடைக்கும். இப்போ நடிகரா சந்தானம் வந்து நடிகரா நடிச்சதுக்கு அப்புறத்துல இருந்து, அதிகமா மக்கள் மத்தியில தெரியல. அதாவது ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரியல. முன்னாடி காமெடியா நடிக்கும்போது மக்கள் மத்தியில அதிகமா தெரிஞ்சுட்டு இருந்தாங்க. அதாவது சந்தானம் அப்படின்ட்டு. இப்ப கூட அந்த அளவுக்கு படங்கள் வந்து ரீச் ஆகல. மக்கள் மத்தியில. அதாவது சந்தானம் வந்து நடிக்கிறதுனால, இப்போ வந்து மத்த நடிகர்ன்னு சொல்லும்போது ஓரளவுக்கு ஃபேமஸான நடிகர் நடிக்கும்போது அந்த படம் வந்து ரீச் ஆயிரும். இந்த படம் சந்தானம் நடிக்கிற படம்னால எப்ப இறங்குது, எப்போ இதாகுது, ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு எதுவுமே வெளிய தெரியல. காரணம் வந்து சந்தானம் வந்து நடிக்க ஆரம்பிச்சதுனால, அதாவது நடிகராட்ட. அவங்களுக்கு வந்து இனி போக போக தான் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும். அதாவது முதல்ல இந்த டிடி ரிட்டர்ன்ஸ் திரைப்படம் வந்து ரொம்ப வெற்றி குடுத்துருக்குது அப்படின்னு வந்து அங்க உள்ள டைரக்டர், இயக்குனர் எல்லாருமே சொல்றாங்க. அதனால தான் அடுத்த பாகமும் நாங்க எடுக்கிறோம். அதாவது பெரிய பிரம்மாண்டமான பட்ஜெட்ல போட்டு நாங்க எடுக்கிறோம். இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் வந்து மக்கள் மத்தியில வந்து ரொம்ப ஹிட் அடிக்கும் அப்படின்னு நாங்க நெனைக்கிறோம். அப்படின்னுக்காக தான் இந்த படத்த வந்து எடுக்குறாங்க. இந்த படத்தையும் மே மாசம் இது பண்றாங்க. அ ரிலீஸ் பண்றாங்க. இல்லன்னா, ஹிட் குடுக்கல அப்படின்னு இருந்துச்சுன்னா, அடுத்த பாகம் கண்டிப்பா எடுத்திருக்க மாட்டாங்க. ஹிட் குடுத்தனால தான் எடுக்குறாங்க. ஸோ, சந்தானம் வந்து இந்த படத்துல ஹிட் குடுத்துருக்கனால தான் இந்த படமும் எடுக்குறாங்க. இந்த படம் வந்து சூப்பரா இருக்கும். எல்லாருமே வந்து அதாவது சொல்லிட்டு இருக்காங்க. இயக்குனர்லேருந்து டைரக்டர் வரை எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த படம் வந்து மே மாசம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்த பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? யாரெல்லாம் டிடி ரிட்டர்ன்ஸ் படத்த பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட்ல தெரிவிங்க. அடுத்தது இந்த படத்த யாரெல்லாம் பார்க்க போறீங்கன்னு கமெண்ட்ல தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.